Oh, 1600. 3000. Sure. யார் நீ? ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் எதிரி யாரை ஏமாத்துறேன்னு சொல்ற? நீதான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? பேபி ஜஸ்ட் a minute. என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு இங்க தண்ணி காட்டணும்? போவாண்டா? You want brandy? I want பூந்தி. போடி. போறேன்னா? ரமேஷோட கார்டை எங்கம்மா வச்சிருக்க? சொல்லிடு. சொல்ல மாட்டேன். எட்டு ஸ்பேடு ஜோக்கர்ல ராஸ்கல் வெரி சீப். உட்காரு. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேரு. இனிமே இவனை சேர்க்காதீங்க. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்சே காலை உடிச்சிரு. ஜாக்கிரதை. நோ 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 ப்ளீஸ். என்ன மறைக்கிறேன்? வெளில போய் எங்க கோலி விளையாடு போறேன். மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்திருப்ப? 10,000 ரூபாய்? 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால எப்படி முடியும்? உன்னாலதான் முடியும். நீதான் பிளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சு. எங்க வேணாலும் பறக்கலாம். பறக்கும் போது படம் பிடிச்சா போச்சு. யாராவது சந்தேகப்பட்டா? போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும் போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 lakhs கைக்கு வரும். இந்த கேமரா. உங்க பேரா? சாரி, அசோக். கண்டவனும் ஃப்ரெண்ட் கிளப் மெம்பர் ஆயிருக்கான். நான்சென்ஸ். Sorry, sir. Bloody fool idiot. Give me that. Thank you. Come, let's go. ரமேஷ், பணத்தை சரியா எண்ணிட்டியா? எல்லாமே கரெக்டா. குட். பெஸ்ட் ஆஃப் லக். பை. லிலி, இந்த ஃபில்ம் டெவலப் பண்ணு. குயிக். கான்ஸ்டபிள், என்னப்பா அது? Silence. பார்த்தா தெரியல, கழுதப்பட்டாலும் ஏய், முதல்ல வரட்டு பார்க்கலாம். முடியாதுப்பா. பயங்கர ஸ்ட்ரைக் நடத்துதுங்க. வாட் ஸ்ட்ரைக்? ஆமாங்க. மனுஷங்கள்லாம் எங்க லெவலுக்கு வந்தப்பறம் நாங்க ஏன் மனுஷ லெவலுக்கு போய் ஸ்ட்ரைக் பண்ண கூடாதுங்கறதா இவங்க பாயிண்ட். என்னன்னா கேக்குதுங்க தெரியுமா? துணியில அழுக்கு ஜாஸ்தி கூடாதான், சுமைக்கேத்த தீனி, லீவு, போனஸ் எல்லாம் கேக்குதுங்க. உன்னை பார்த்தா பைத்தியக்காரன் போலீஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒழுங்கா வழிவிடு, இல்ல சுட்டு தள்ளிடுவேன். ஏய், ஜில்பா தலையா, அது ஒன்னால முடியாது, உங்க அப்பனால முடியாது, ஏன் அந்த குரு வந்தா கூட முடியாது. குருவா? கழுத பயல, வழிவிடுற. என்னடா குரு பேரை கேட்ட உடனே நடுங்குற? நான் ஏன் நடுங்கணும்? எனக்கு அந்த குரு ஒண்ணுதான், இந்த கழுதையும் ஒண்ணுதான். குரு வந்தாச்சு.
போச்சு. மரியாதையா அந்த பொட்டியை கொடுத்துரு, இல்லாட்டா வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்குவேன். ஆமா, உன்ன மாதிரி தேச துரோகிகளுக்கு சவுக்கடி கொடுக்கிறவன். It's absolutely impossible, ரமேஷ். குரு ஒருத்தன் துணையோட வந்து கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்றத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி எவ்வளவு பெரிய கொள்ளையா இருந்தாலும் குரு தனியா தான் அடிச்சிருக்கான். என்ன நம்புங்க அங்கிள், என்ன வழிமறிச்சது ஒரு ஆள், குருன்னு சொல்லிக்கிட்டு என்ன கொள்ளையடிச்சது வேற ஒரு ஆள். சார், இந்த லெட்டரையும் கேமராவையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போறாரு ஒரு ஆள். குரு என்ன சார் குரு குருன்னு பேச்சாடி விடுது? குரு பெயர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சிடாவும் குரு இந்த லெட்டரையும் பிலிம் லோட் பண்ண இந்த கேமராவே அனுப்பிச்சு வச்சிருக்கான். கேமராவா? குரு கொள்ளக்காரனால இருந்தா என்னைக்கு பிலிம் ப்ரொடியூசர் ஆனா? நோ, யாரோ ஒரு தேச துரோகி நம்ம நாட்டு மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் படம் பிடிச்சு எதிர்நாட்டுக்கு படம் காமிக்க பார்த்திருக்கான். நல்ல சமயத்துல குரு குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தி கேமராவையும் பிலிமையும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். பாஸ்டர்ஸ், இந்த மாதிரி தேச துரோகிகளை என்ன செய்யறதுன்னு புரியல. என்ன மிஸ்டர் ரமேஷ்? ஆமா, நெத்தியில என்ன காயம்? மிஸ்டர் ரமேஷ் கிட்ட குரு தான் கைவரிசையை காட்டிட்டான். இனிமே அந்த குரு கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்காதீங்க. அது சரி, இன்னொரு தடவை அந்த குருவை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? Why not? ஒரு தடவை பார்த்தா போறோம், அப்புறம் மறக்கவே மாட்டேன். மன்னிக்கணும், உங்க ஞாபக சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. What do you mean? என்னையே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நீங்க போய் குருவை. என்ன சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே என்ன 2 முறை பார்த்திருந்தோம், உங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியல. முதல் தடவை பூமியில, இன்னொரு தடவை ஆகாசத்துல. ஒருவேளை 2 சமயத்திலயும் உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததுனால உங்க கவனம். ஹலோ அங்கிள். விடமாட்டேன் கையில் தரமாட்டேன், அன்று நான் உன்னிடம் கைதியானே, இன்று நான் உன்னையே கைது
வாமா சுஜா, என்ன விஷயம்? அங்கிள், புயல் நிவாரண நிதிக்காக நாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு பண்றோம். அதுக்கு டிக்கெட்ஸ் வைக்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீ எந்த டிக்கெட் சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பவரை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ரமேஷ், நீ எப்படி நழுவது தானே? நான் 2000 ரூபாய் தரேன். தேங்க்யூ. மிஸ்டர், நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் ரூபாய். பேனா இருக்கா? இந்த பணம் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க உழைச்சிருக்கீங்க போல இருக்கு. பேனாலாம் ஒரே வேர்வையா இருக்கு. 101 ரூபாயா? 2 lakhs? 2 லட்சமா? ஆமா, நல்ல காரியத்துக்கு பயன்பட போற பணம். எங்க கையில இருந்தா குரு மாதிரி பொல்லாத பசங்க அடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன மிஸ்டர் ரமேஷ்? அங்கிள், இந்த செக் மாத்தின பணம் வந்துடும் இல்ல? Don't be silly. He is a real big shot. இவர் பேர் சொன்னா போதும், செடியில இருந்து காய்ச்சி கொட்டும் பணம். நான் வரேன் அங்கிள். வரேன். மிஸ்டர் அசோக், குரு சம்பந்தமா பேசிட்டு இருந்ததுல நீங்க வந்தது மறந்துட்டேன். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நான் அந்த பார்வதி நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு போலீஸ் பெர்மிஷனுக்காக வந்தேன். இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? போன் பண்ணியிருந்தா போதுமே, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.